அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு யூகே முரளி சார் அவர்களுடைய 40 ஆண்டு சேவைக்கு எனது இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய கரகோஷம் திரு முரளி சார் அவர்கள். நாங்களாம் ரொம்ப சின்ன வயசில் சென்னை பக்கம் வந்தோம்னா யூகே முரளி சாரோட போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். பேனர்ஸ்லாம் நான் அண்ணாந்து பார்த்துட்ருப்போம். எங்கே பார்த்தாலும் அவரோட போஸ்டர்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன்னு சொல்லலாம். மியூசிக் ட்ரூப் பண்ணுறவர். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் 2010 சார் அந்த 9-10 முதல்ல நான் ஒரு பாட்டு பாடும்போது சார் பண்ணாங்க. அப்போயே ரொம்ப பெரிய ஒரு லெஜெண்ட் அவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இணைஞ்சு நம்ம தாய் மண்ணைக்காக பண்ணியிருக்காங்க. 40 ஆண்டு இல்லை சார், சார் சொன்ன மாதிரி நீங்கள் 100 ஆண்டுகள் மிக சிறப்பாக வாழ வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், இசை பணியாற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். திரு கார்த்திக் அவர்கள், அவர் இந்த ஆர்கனைசர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் ஒரு கைத்தட்டை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கச்சேரி போயிட்டுருக்கு. இருந்தாலும் முக்கியமாக சார் வந்திருக்காங்க, மேடம் இருக்காங்க, சாரும் டைரக்டர் சார் இருக்காங்க. அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட், இந்த தாய் மண்ணையை பற்றி சார் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் அதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு பூமி, அதாவது ஒரு மனிதனுக்கு 3 தாய். அதாவது ஈன்ற தாய், தாய்மண், தாய்மொழி. அதில் தாய் மொழி என்பது மனிதனால் படைக்கப்பட்டது, தாய் மண் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. ஸோ தாயை இழந்தவர்கள் தாய் மண்ணை இறுக்கமாக பற்றி கொண்டால், தேசத்தை நேசித்தால் தாய் மண்ணை போன்ற பாடல்களும் வரும், வெற்றியும் வரும் என்பது இதுதான் உதாரணம். அதுதான் அந்த பாடலோட கான்செப்ட். ஸோ இந்த பாடலுக்கு, பாரத மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை மட்டும் ஒரு 8 வரியில் நான் தனியாக எழுதியிருக்கேன். நானே எழுதி இசை அமைச்சு நானே பாடியிருக்கேன் ஒரு 12 வரியில். அடுத்த பாடலாக தேசமே என் சுவாசம்னு வருது அந்த பாட்டு. அதில் ஒரு 12 வரி மட்டும் பாரத மண்ணுக்கு ஏதாவது நன்றி மறப்பது நன்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு தொழில் பூமிங்கிற தொழிலில் மண் அள்ளி கொடுத்து, தாய் இல்லாவிட்டாலும் அள்ளி கொடுத்து, தாய் மண்ணை போன்ற பாடலை எழுத வைத்து உங்கள் மத்தியில் என்னை அறிமுகப்படுத்தி அந்த பூமிக்கு எனது நன்றிகளை தெரிவிக்கும்